பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் லெவல்லே வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொண்டு வந்துடணுங்கிறது வந்து என்னோட தார்மீக கருத்து சார். 8வது 10வது கணக்கை விட கூடுதலாக எதுவுமே இல்லை. நல்லபடியாக இதை கண்டினியூ பண்ணி கொண்டு வருதுங்கிறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் பீரியட். லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்லாம் நான் சொல்லி நான் பெரிய வார்த்தையெல்லாம் நான் வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி வணக்கம், வெல்கம் டு சக்ஸஸ் சம்பவம், வேர் வி பிரிங் யூ இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன்ஸ் வித் பிஸ்னஸ் லீடர்ஸ் ஹூ ஷேப் இந்தியா. இன்றைக்கி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது டாக்டர் என் காமகோடி, சிஇஓ சிஇபி. வணக்கம் சார். சார், கேன் யூ டிஸ்கஸ் த ஜேர்னி ஆஃப் யூ பிகமிங் தி சிஇஓ ஆஃப் சிஇபி சார்? நான் பேசிக்கலி ஒரு கெமிக்கல் இன்ஜினியர். 1995 கெமிக்கல் இன்ஜினியரிங் முடித்தேன். சார், அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஹசீரா மேனுஃபேக்சரிங் டிவிஷனில் எனக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக அப்போது வேலை கிடச்சிது, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்காக. ஸோ 3 வருஷம் எனக்கு அங்கே வந்து முதல் லெவலில் வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஸ் அன் கெமிக்கல் இன்ஜினியர் அங்கே ரிலையன்ஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து 98லேருந்து 2000 வரையில் சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்க்கு என்னோடய எம்பிஏ படிக்கிறதுக்காக போனேன். அதுக்கப்புறம் திரும்பி வந்து எனக்கு இங்கே நிறையா ஆண்டர்ப்ரனோரியல் வெஞ்சர்ஸ்லாம் ட்ரை பண்ணினோம். என்னோடய ஃபாதர் வந்து சிட்டியூனியன் பேங்க்கில் அப்போது சேர்மனாக இருந்தார். அவர் கிட்டத்தட்ட 1980லேருந்து இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் சக்ஸஷன் பிளானிங் இதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு யோஜனை பண்ணி என்ன வரத்துக்கு அப்போது போர்ட்லேருந்து என்ன கேட்டாங்க. நான் வந்து ஒரு 2003 நான் பேங்க்கில் டிப்டி ஜெனரல் மேனேஜர் இன்சார்ஜ் ஆஃப் ஹெச்ஆர்டி அண்ட் பிளானிங்காக ஜாயின் பண்ணினேன். அதுக்கப்புறம் அப்போ தான் எங்களோட பேங்க்கோட சென்டினரி இயர் நடந்தது, 100வது வருஷம். ஸோ அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் ஃபாதர் காலமாகிட்டார். இப்போது அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்த பாலசுப்ரமணியன் சார் சேர்மன் நம்ம சிஇஓவாக ஆனார். அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து டிஜிஎம்லேருந்து ஜிஎம் கிரெடிட்டாக வந்தேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். 2011 எனக்கு எம்டிஎன் சிஇஓவாக போர்டை ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் ஹோல்டர்ஸும் ஒத்துண்டு ஆர்பிஐயும் அப்ரூவ் பண்ணி May 1, 2011 அன்றைக்கி நான் எடுத்துட்டேன். இப்போ அநேகமாக வந்து 15 வருஷம் இப்போ முடிய போகிறது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ரெகுலேஷன் பிரகாரம் ஒருத்தர் வந்து 15 வருஷம் தான் வந்து மேக்ஸிமம் சிஇஓவாக இருக்கலாம். ஸோ அதை நான் ஷார்ட்லி அந்த டென்யூரை கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மகிழ்ச்சியோடு தெரிவிச்சேன். கங்க்ராட்ஸ் சார், கங்க்ராட்ஸ் சார். சார், இப்போது உங்களுக்கு ஜேர்னியில் சார் மோஸ்ட் பிவட்டல் மூமெண்ட் ஆர் டிசிஷன்ஸ் என்ன சார் இருந்திருக்கும் உங்கள் கெரியரில்? இதில் அதாவது வந்து நிறையா ஆப்ரேட்டிங் லெவலில் எடுத்துக்கிற டெசிஷன்ஸ் ஒரு பக்கம், ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை பற்றி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம். இது வந்து கலவையாக மாறி மாறி வந்துட்டே இருக்கும். பட் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது வந்து நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னாக்கா மண்டை கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு எப்படி எடுக்கிறது என்னென்னு புரியாத பண்ணினதுங்கிறது வந்து கோவிட்டில் வந்தது. கோவிட்டில் வந்து பர்டிகுலர்லி லாக்டவுன் வந்து இதில் வந்து ஒருத்தரும் பிஸ்னஸ் பண்ண முடியாத போய், அதே சமயம் வந்து பேங்க்கை பொறுத்தவரையில் வந்து பிஸ்னஸ் நடத்தி ஆகணும், ஒரு கண்டினியூட்டி வேணும். அந்த பீரியடில் வந்து இப்போ கஸ்டமரில் இப்போ எத்தனை பேர் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து இது கண்டினியூ பண்ணுவாங்க, எப்படி நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லாம் நகர போகிறதுங்கிறத பொறுத்தவரையில் அந்த ஒரு வருஷம் வந்து ஒரு மண்டை கொண்டு போன பீரியட். அப்போது வந்து ரெகுலேட்டர்ஸும் சரி கவர்மெண்ட்டும் சரி நிறையா ஸ்கீம்ஸ்லாமும் அனௌன்ஸ் பண்ணினாங்க. ஸோ அதெல்லாமும் தாண்டி எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லபடியாக இதை கண்டினியூ பண்ணி கொண்டு வருதுங்கிறது தான் மோஸ்ட் டிஃபிகல்ட் பீரியட் என்னோட இந்த கிட்டத்தட்ட ஒரு 28-25 வருஷத்து சர்வீஸ்லன்னு சொல்லுவேன். புரியுது சார். சார், உங்கள் இப்போது ஹவு டு டிஸ்கிரைப் யுவர் லீடர்ஷிப் ஸ்டைல் சார்? ஆக்சுவலி லைக் இது பெரிய லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்லாம் நான் பெரிய வார்த்தையெல்லாம் நான் வந்து கமிட் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இல்லை. அதாவது எனக்கு 2-3 விஷயங்களை தான் வந்து எங்கள் ஃபாதர் சொல்லி கொடுத்ததும் சரி, எனக்கு பெரியவங்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க, ஒன்று வந்து நிறையா லிசன் பண்ணு, எல்லாத்துலேயும் வந்து எல்லார் பேசுகிறதையும் கட் பண்ணாத, என்ன சொல்கிறாங்கங்கிறத மனசில் வந்து ஃபுல்லாக வாங்கிக்க.
இது வந்து முதல் ஃபண்டமெண்டல் சமாச்சாரம். ரெண்டாவது சமாச்சாரம் நான் புரிஞ்சுட்டு இது பண்ணுறது வந்து என்னன்னாக்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காமன் சென்ஸை உபயோகப்படுத்து. காமன் சென்ஸுங்கிறது ரொம்ப காமன் இல்லைன்னு சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் தட் காமன்னு சொல்லுவாங்க, பட் காமன் சென்ஸை உபயோகப்படுத்தணும். இது ஒரு ரெண்டாவது விஷயம். ஸோ இது ரெண்டையும் நம்ம மனசில் வச்சுட்டு இப்போ பண்ணுற போதே, அண்டு மூணாவது முக்கியமான விஷயம், ஒரு டெசிஷன் எடுக்கிற போது ரிசீவிங் எண்டில் நம்ம இருந்தால் எப்படி ஃபீல் பண்ணுவோங்கிறதையும் மனசில் வச்சுட்டு ஒரு டெசிஷன் எடுக்கணும். இதை மூணை தான் நான் வந்து மனசில் வச்சுட்டு ஒரு விஷயமும் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து பல விஷயங்கள் வந்து எனக்கு கடவுள் புண்ணியத்தில் எனக்கு எடுக்கிற டெசிஷனில் வந்து மனசுக்கு ஒரு திருப்தி தரக்கூடியதாக தான் இருந்திருக்கு. நிறையா சேலஞ்சஸ் எல்லாமும் இருந்தாலும் ஸோ கடவுள் வந்து நிறையா கிருபை பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். கண்டிப்பாக சார். நான் ஜஸ்ட் ஆட் யூ சார், லைக் நானும் நிறையா எம்டிஸ் அண்ட் சிஇஓஸோட ஒர்க் பண்ணிக்கிறேன். நான் ஐ சீன் மெட் தம் லைக் உங்களை மாதிரி ஒரு டவுன் டு அர்த் பர்சன் நான் இன்ன வரைக்கும் நான் லைஃப்பில் பார்த்ததில்ல சார். நான் லைக் ஐ கெஸ் இஸ் செகண்ட் ஆர் தேர்ட் டைம் யூ மீட்டிங் சார். The way you welcome, like way you receive people, way you convey whatever we talk, like really I am so honored to have you in the show, sir. Sir, actually அடுத்த பாயிண்ட் போகுது, like what do you see, like இப்போ இருக்கிற கரண்ட் பேங்கிங் செக்டர், இந்தியன் பேங்கிங் செக்டரோட ஸ்டேட் எப்படின்னு சார் உங்கள் வியூவில் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ வந்து அதாவது எப்போதுமே வந்து என்னென்னாக்கா, ஒரு எக்கானமியை பொறுத்தவரையில் ஒரு இது வந்து ஒரு சைக்கிளாக தான் போகும். ஒரு நல்லது நடக்கும், ஒரு கெட்டது நடக்கும், நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். ஒரு நல்ல விஷயம் நடக்கிற போது இனிமேல் எதுவுமே கெட்டது நடக்காது, எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு ஒரு இரேஷனல் எக்ஸூபரன்ஸ்னு ஆலன் கிரீன்ஸ்பான்னு ஒருத்தர் அமெரிக்காவில் அந்த ஒரு ஃபெடரல் ரிசர்வ், அதாவது நம்மளோட ரிசர்வ் பேங்க்கு ஈக்குவலண்ட் கவர்னராக இருந்தார். அவர் ஒரு கருத்து சொல்வார், இரேஷனல் எக்ஸூபரன்ஸ்னு. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிற போது அவங்க எல்லோரும் என்ன எதிர்பார்ப்பாங்க, இனிமேல் எல்லாமே மேலே தான் போகிறதுன்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்கிற போது பல தப்பான டெசிஷன் எடுத்து எல்லாத்தையும் புல் டவுன் பண்ணோம். திருப்பி எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சீராகும். திருப்பி இந்த சைக்கிள் வந்து மாறி மாறி நடக்கும். ஸோ இப்போ வந்து கோவிடுக்கு அப்புறம் நடந்த பிரச்சனைகளோட இம்பேக்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு பீரியட். இதில் வந்து பேங்கிங் செக்டாரை பார்த்தாக்க என்பிஏ லெவல் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. பேங்கிங் செக்டார் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ரீசனபிள் குரோத்தும் இருக்குது. அதே சமயம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது வந்து என்னன்னாக்க, இதுவும் கடந்து போகும்னு தான் இருக்கும். இது வந்து இப்போ நல்ல பீரியடாக இருந்தாலும் அடுத்தது வந்து சுமார் பீரியடும் வரத்துக்கும் மென்டலி நம்ம தயாராக அதுக்குண்டான ஏற்பாடுகளோடு இருக்கிறதுங்கிறத மனசில் வச்சுக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக. வெல் சார், ஆக்சுவலி என்னோட அடுத்த கொஸ்டின் அதான் இருந்துச்சு. இப்போ இந்தியா இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 5 trillion எக்கானமி வி ஆர் கோயிங் த்ரூ. இப்போ பேங்க்கோட ரோல் என்னவா சார் இருக்கும் பேங்கிங்கோட? அதாவது இது பேங்க்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இது இந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு பண்ணியாகணும். அதாவது வந்து சில விஷயங்களில் டிரான்சாக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து கேபிட்டல் கொடுக்குற வரையில் ஒரு பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங்காக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா தான் ஆக்டிவிட்டி லெவல் பெருகும், ஜிடிபி பெருகும். நீங்கள் சொல்கிற $5 trillion எக்கானமிலாம் எவ்வளோ சீக்கிரமாக வரணுமோ அதுக்கு வந்து பேங்க்ஸோட சப்போர்ட் அண்டு பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை பங்கை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ரைட் சார். சார் இப்போ டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அண்ட் ஃபின்டெக்ஸ் சேஞ்ச் அ லாட். பேங்கிங்கோட எப்படி சொல்கிறது சார், ஃபங்க்ஷனாலிட்டியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணு. ஹவு டு யூ சீ சார், லைக் ஹவு டு யூ அடாப்ட் டு தட்? நான் பேங்க்கில் ஜாயின் பண்ணுற போது கோர் பேங்கிங் கம்ப்யூட்டரைசேஷனே அப்போ தான் வர ஆரம்பிச்சுட்டு இருந்தது. நான் ஜாயின் பண்ணுற போது நம்ம பேங்க்லேயே கிட்டத்தட்ட ஒரு 130 வரையில் பிரான்ச்சஸ் இருந்தது. அதில் வந்து ஒரு 30-40 பிரான்ச்சஸ் ரூரல் பிரான்ச்சஸுக்கு ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்டெல்லாம் ரீச்சே ஆகலை, கம்ப்யூட்டரைசேஷன் ஆகாத மேனுவல் லெட்ஜரில் ஒர்க் பண்ணின பிரான்ச்சஸும் இருந்தது. டாஸ் பிளாட்ஃபார்மில் லோக்கல் லேண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமும் இருந்தது. கோர் பேங்கிங் அதுக்கப்புறம் தான் உள்ளே வரப்போகிறது. ஸோ அன்றைக்கி வந்து டிரான்சாக்ஷன் பேஸ்டுன்னு இருந்ததுலேருந்து ஆரம்பித்து இன்டர்நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங், ஏடிஎம்லாம் ஆல்டர்னேட் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் டூ இட் யுவர் செல்ஃப் பேங்கிங்னு சொல்லிவிட்டு அநேகமாக
ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பேங்கிங் வேலைகள்லாம் இருந்ததோ அதில் 99% வேலைகள் வந்து கஸ்டமரே இன்றைக்கி பண்ணிக்கிற மாதிரி ஆன ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. ஸோ அதுக்கு வந்து ஃபின்டெக்ஸ் வந்து நிறையா இதை ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு மிகுந்த ஒரு சப்போர்ட் கொடுத்து, பேங்க்ஸ்லாமும் அதை வந்து நாங்களாமும் அதை லேர்ன் பண்ணிட்டு அவங்களோட கொலாபரேட் பண்ணி ஆட்டோமேஷன் எந்த அளவு கஸ்டமருக்கு போகலாம். அதாவது இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நீங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு செயல்படுறதை தவிர உங்களோட ஆக்ஷன்லேருந்து அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களது என்னங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணுற அளவு இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இன்றைக்கி வந்து வந்துடுத்து. வரப்போகிற காலகட்டங்களில் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக்சுவலி நம்ம பேங்க் தான் ஃபஸ்ட்டு இல்லை சார். நம்ம லக்ஷ்மின்னு ஒரு பாட் கொண்டு வந்து லைக் வாஸ் கம்ப்ளீட்லி ரெவல்யூஷனைசிங் இண்டஸ்ட்ரி. And congratulations on the recent award winning for that digital by finance ministry, sir. Sir, how do you see AI பற்றி பேசணும் சார். blockchain and data analytics வந்து how they going to play with the role in the banking sector, sir? டெஃபினட்டாக இது இந்த ரோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிண்டே தான் இருக்கும். அதாவது இப்போது உதாரணத்துக்கு ஈவன் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கூட இல்லாத பல டெவலப்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்போது மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், பேசிக்கலி டேட்டா அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், மல்டிபிள் லொக்கேஷன்ஸ்லேருந்து டேட்டாவை கேப்சர் பண்ணி அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரிடிக்டும் பண்ணுறதுக்கு உண்டான டெக்னாலஜிஸ், அதுக்குண்டான லேர்னிங்கும் வந்து பெட்டர் அண்ட் பெட்டராக போயின்ட்டுருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட நீங்களே ஒரு லோன் கேட்டிங்க அப்படின்னாக்க உங்களோட இப்போ நீங்கள் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு, சிபில் ஸ்கோர் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஒரு 4-5 வருஷத்துக்கு டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான பிஹேவியரெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ணணுன்னா மினிமம் வந்து ஒரு நாள் ஆகும் ஒருத்தரை டீல் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து இந்த இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஏபிஐ இன்டகிரேஷன், மல்டிபிள் டேட்டா லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் இத்தனை மல்டிபிள் டேட்டா பாயிண்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது மேலே இது இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார் அடுத்து பார்த்திங்கன்னா சார், இருக்கிறதுலே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பாட்டில் நெக் ஒரு சேலஞ்ச் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஃபேஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சார். லைக் ஹவு டு யூ அட்ரஸ் தட்ஸ் ஆக்சுவலி? இப்போ இன்ஃபேக்ட் வந்து எங்கள் பேங்கை பொறுத்தவரையில் நாங்கள் சைபர் த்ரெட்டில் அடிபட்டோம். வி ஆர் ஒன் ஆஃப் தி ஃபஸ்ட் பேங்க்ஸ் டு ஆல்சோ ஹாவ் அ மேஜர் சைபர் அட்டாக் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி. இது வந்து இந்த த்ரிட்டன் போலீஸ் கேம், கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கும். ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டியூஷன்ஸோட அஹெடாக இருக்கிறதுக்கு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அதேமாதிரி இன்ஸ்டியூஷன் அவங்களோட பெட்டராக இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்கணும். இது வந்து மல்டிபிள் ஃபயர்வால்ஸ், மல்டிபிள் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ், மல்டிபிள் ஆத்தென்டிகேஷன், இதெல்லாம் ஒரு பக்கம். அஃபென்சிவில் நம்ம அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாலிசிஸ் அதுக்கு வந்து நிறையா நடந்துகிட்டே இருக்குது. டிஃபென்சிவ் சைடில் அதேமாதிரி அந்தந்த டிரான்சாக்ஷன் நெட்வொர்க்குக்கு வந்து லிமிட் போட்டு ஒரு அட்டாக் நடந்ததுனாலும் அதோட டேமேஜை எப்படி மினிமைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு உண்டான ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமும் இருக்குது. இதையும் தாண்டி இன்சூரன்ஸ் எல்லாமும் இருக்குது. இன்ஃபேக்ட் எங்களோட சைபர் அட்டாக் வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஆஃப் தி லாஸஸ் வந்து அப்போ நாங்கள் ஃபார்ச்சுனேட்லி அப்போ இன்சூரன்ஸை எடுத்திருந்ததுனால சைபர் இன்சூரன்ஸில் எங்களுக்கு வந்தது. ஸோ சைபர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கோமேங்கிறதுனால நம்ம வந்து கேஷுவலாக இருக்க முடியாது. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் இதை வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்டிப்பாக நான் மார்க்கெட்டில் நான் கேள்விப்பட்டது வந்து சிபி இஸ் பீயிங் வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் அபவுட் லைக் நோ தேர் லைக் நோ ஒரு தடவை நாங்கள் பட்டுட்டோம். அதனால் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பார்ப்பீங்க கேள்விப்பட்டிருக்கேன் சார். சார் இப்போ ரீசெண்டாக கோவிட் பற்றி பேசணும் சார். இப்போ லைக் கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் கஸ்டமர் பிஹேவியர் எப்படி சார் இருக்கும்? முக்கியமான விஷயம் வந்து என்னென்னாக்கா, கோவிட்லுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் 90 நாள் ஒருத்தர் வந்து கொடுக்க வேண்டிய நாள்லேருந்து தவறி கட்டினா அது என்பிஏ ஆகும். ஆமாம் சார். இதில் வந்து என்ன அப்போ கொண்டு வந்தாங்கன்னாக்க நடுப்புற வரப்போது முதல்ல என்ன ரெகுலேஷன் வந்ததுன்னாக்க 28 பிப்ரவரி, அதாவது வந்து பல இதில் நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்க வேண்டிய ஸ்கீம்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து அன்னி தேதியில் வந்து ஓவர் டியூ வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு பல இது வந்து கிடைக்காது, சலுகைகள் கிடைக்காதுங்கிற மாதிரி டீல் போட்டதுக்கப்புறம்
நிறையா பிஸ்னஸ்மேன் வந்து என்ன புரிஞ்சுட்டாங்கன்னாக்க இனிமேல் வந்து நம்ம தவறக்கூடாது அப்படிங்கிறதோட ஒரு டிசிப்ளின் டெஃபினட்டாக கஸ்டமர்கிட்ட ஏறி இருக்கு. அதனால் வந்து எல்லோரும் குறிப்பிட்ட தேதியில் கட்டணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இப்போ வந்து முன்னாடி வந்து அந்த 90 நாளுக்கு ஒரு 88வது நாள் கட்டுறது, அது வரையில் அந்த பணத்தை ரொட்டேஷனில் விடுறதுங்கிற மாதிரிலாம் ஒரு பிஹேவியர் இருந்தது. பர்டிகுலர்லி ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் பிஸ்னஸ்மேன்ட்டு அது வந்து சப்ஸ்டான்ஷியலி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து முன்னாடி வந்து கடன் வாங்கிறதுக்குள்ள வந்து ஒரு எலிமெண்ட் ஆஃப் எவ்வளவு இதில் ரிஸ்க் இருக்குது பார்க்கலாம் சமாளிச்சுடலாங்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் கடன் வாங்கினவங்களோட எண்ணிக்கை வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியலாக இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் வந்து எங்களால் பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து ஒவ்வொரு ரூபா கடன் வாங்குறதுக்கும் யோஜனை பண்ணுறாங்க, திருப்பி கட்டணுங்கிற ஒரு டென்ஷன். இப்போ எப்படி சார், இப்போது ஹவு டு யூ enhance the customer service like experience in rural as well as urban sir actually? ஸோ இது வந்து முக்கியமாக வந்து நான் திருப்பி சொன்ன மாதிரி இந்த டூ இட் யுவர் செல்ஃப் பேங்கிங்கில் கண்டினியூஸாக அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு. இன்றைக்கி வந்து அதாவது இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் வந்து இன்ஃபேக்ட் வந்து முன்னாடி ஏடிஎம்மில் பணம் கொடுக்கறது வந்தது. அதுக்கப்புறம் பணம் வாங்கிக்கிற மிஷினையும் அநேகமாக எல்லா பிரான்ச்லேயும் முதலாக போட்ட முதல் ஃபியூ பேங்க்ஸில் நாங்களும் ஒத்தராக வந்தோம். ஸோ இப்போ இது வந்து இதுக்கு அநேகமாக ஒரு ஜொல்லோன் வாங்கிறதோ லாக்கர் ஆப்ரேஷன்ஸோ இதை தவிர பாக்கி அநேகமாக எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாங்கிறத ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் பண்ணிட்டோம். அதனால தான் ஈஸியான பேங்க் ராசியான பேங்க்குங்கிற ஸ்லோகனே அதில் வந்தது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் யூசர் இன்டர்ஃபேஸ்லேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டியும் மேலே ஏற்றிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு எண்ட்லெஸ் கேம். இது வந்து ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி த்ரூ டெக்னாலஜி பேஸ்டு சர்வீசஸும் சரி, கஸ்டமரோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் பிரான்ச் லெவலில் எங்களோட டீம் மெம்பர்ஸ் பண்ணுறதும் சரி, கண்டினியூஸாக என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான பணிகளை தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வரோம். கண்டிப்பாக சார். சார் அடுத்து வந்து கொஞ்சம் ESG இருக்குல்ல சார், என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ், லைக் வாட் இஸ் த ஸ்டெப் யூ டேக் சார்? இதுக்கு வந்து இப்போ ரெகுலேஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதுலேயே வந்து மல்டிபிள் ஸ்டேஜஸில் செபி சைட்லேருந்தும் சரி, எங்கள் ரெகுலேட்டர்ஸ் சைட்லேருந்தும் சரி, என்னென்ன பண்ணணும், எத்தனை பேங்க்குக்கு டிஸ்க்ளோஷர் பண்ணணும், இது வந்து ஒரு ஆரம்ப இப்போ ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து ஒரு சில படிகள் வந்து வந்துடுது. இதை பொறுத்தவரையில் வந்து ESGயில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் லெவலில் இன்ஃபேக்ட் இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ESGயில் என்னென்னலாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அதில் பல விஷயங்களை நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம். இது வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ ஈவன் கார்பன் எமிஷன் சமாச்சாரங்களெல்லாம் பார்க்குற போது இதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி பல மல்டிபிள் ஆப்போசிட் ஒப்பீனியன்ஸ் ஈவன் மேலை நாடுகளிலேயே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம தேசத்தை பொறுத்தவரையில் வந்து என்னென்னாக்கா எல்லா சட்டத்திட்டங்களையும் டிஸ்க்ளோஷர்லேருந்து ஆரம்பித்து நாங்கள் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்கிறத தான் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் என்னோட அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. நீங்கள் உங்களுடைய க்ரீன் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸும் நீங்கள் அதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க சார். நீங்கள் சார் இப்போது ஃபினான்ஷியல் லிட்ரஸி வந்து இட் இஸ் பிகமிங் வெரி, எப்படி சொல்கிறது சார், டூ மச் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் சொல்லுவேன் நான், டூ மச் ஆஃப் கண்டென்ட், லைக் பீப்புள் வில் கெட் கன்ஃபியூஸ்ட். அது நீங்கள் எப்படி சார் நீங்கள் வந்து நீங்கள் ஹவு டு யூ பிளான் டு எஜுகேட் யுவர் கஸ்டமர் ஆஸ் வெல் அஸ் லைக் இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார். இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் லெவல்லே வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸி கொண்டு வந்துடணுங்கிறது வந்து என்னோடய தார்மீக கருத்து சார். இல்லைங்க, அதுதான் யாரை மீட் பண்ணணும் நான் தான் கேட்டுக்கிறேன் நான். இது எப்படி சார் நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க? இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து என்னென்னா எல்லாமே வந்து பேசிக்கலி காமன் சென்ஸ் தான். ஆனால் காமன் சென்ஸ் இஸ் நாட் தட் மச் காமன். இதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் லிட்ரஸியில் இருக்கிற பல விஷயங்கள் நமக்கு 8வது 10வது கணக்கை விட கூடுதலாக எதுவுமே இல்லை. கண்டிப்பாக சார். இதில் எல்லாத்துலேயும் சம்மன் சப்ஸ்டன்ஸ் வந்து என்னன்னாக்க வருமானத்தோட கூடுதலாக செலவழிக்காத. கண்டிப்பாக சார். சப்போஸ் கடன் வாங்கினேன்னாக்க அந்த கடனை கட்டுறதுக்கு ஃப்யூச்சரில் உனக்கு வந்து தகுந்த கேஷ்ஃப்ளோ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இது ரெண்டு தான் வந்து சம்மன் சப்ஸ்டன்ஸ் இதில் விஷயம். கண்டிப்பாக.
இது வந்து இதை கண்டினியூஸாக வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கோம். எங்கள் சைட்லேருந்து பேங்க் சைட்லேருந்து நாங்கள் எங்களோட எம்ப்ளாயீஸுக்கும் பர்டிகுலர்லி நாங்கள் சொல்கிற போதும் இது வந்து நீங்கள் 20-25 வருஷம் பேங்க்கில் வேலை பார்த்து ஒரு 30 வருஷத்தில் ரிட்டையர் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு நிறையா இப்போ சீனியர்களுக்கு கூட தான் எந்த அளவு செலவு பண்ணணும், எந்த அளவு வருமானம் இருக்கணுங்கிறதுல வந்து உங்கள் வரம்பை தாண்டி போகிறதுங்கிறது வந்து தெரியுது. இது வந்து இது ஊர்கூடி தேர்வு இழுக்கிற மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் எடுத்தாகணும். இது வந்து லைக் நடுப்புற வந்து முன்னாடி நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து சிறுக கட்டி பிறகு வாழ்னு கடன் வாங்காமல் எது வேணும்னாலும் பணத்தை சேர்த்து வச்சுட்டு தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லி வச்சுருந்தாங்க. இல்லை இப்போ வந்து ஃப்யூச்சரில் வர இன்கத்தையும் இன்றைக்கே நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு வருது. பட் ஆனால் கோவிட் எல்லாருக்கும் நிறையா பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அதுலேருந்து எல்லோரும் ஒரு பெட்டராக ஆகிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். லிட்ரஸின்னு சொல்கிறதோட ஃபினான்ஷியல் டிசிப்ளின் கற்றுக்கணும் மெயினாக அவசியம். சார் வாட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் சார் லைக் இந்தியன் பேங்கிங் செக்டர் வந்து ஒரு நெக்ஸ்ட் 5 to 10 years என்ன சார் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இதில் பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதாவது வந்து இப்போ தான் வந்து இந்தியா வந்து ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிலேருந்து டெவலப்பிங் கண்ட்ரியில் ஒரு அடுத்த ஸ்டேஜ் வந்திருக்கு. ஒரு பெர் கேபிட்டா இன்கம் இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே ஆவரேஜாக $10,000 வந்துடும், ஒரு மிடில் இன்கம் கண்ட்ரியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. முன்னாடி வந்து எக்கானமியை பொறுத்தவரையில் வந்து எல்லாமே புக்ஸில் வந்திருக்குன்னு சொல்ல முடியாதபடிக்கு இன்ஃபார்மல் செக்டாரில் நிறையா எக்கானமி இருந்தது. இப்போ வந்து ஃபார்மலைசேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபார்மலைசேஷனோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னு சேர்த்து போட்டு பார்த்தோம்னாக்க இது வந்து நிறைய அட்வான்டேஜ் வந்து ஜாஸ்தி. அட் தி சேம் டைம் வந்து முன்னாடி இன்ஃபார்மல் செக்டராக இருக்கிற போது ஜிடிபி க்ரோத் எவ்வளவுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்களோ அதுமாரி 2 பங்கு 3 பங்கு க்ரோத் எக்கானமிக் பேங்க் கிரெடிட் க்ரோத் இருக்கும். இப்போ அது வந்து டெவலப்டு கண்ட்ரியாக போகிற போது அதுவும் பேங்கிங் செக்டாரோட க்ரோத்தும் ஜென்ரல் எக்கனாமிக் க்ரோத்தும் கிட்டத்தட்ட அலைன் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ வரபோது இதுவரையில் வந்து சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜனங்களுக்கு வந்து பேங்க் டெபாசிட்டில் இருந்தது. இப்போ வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டோட ஷேர் வந்து ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. இன்னும் பேங்க் டெபாசிட் தான் ஜாஸ்தினாலும் ஈக்விட்டி மார்க்கெட்டில் போகிறது. ஸோ இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பேங்க் கஸ்டமர்ஸ் வந்து இதே அளவு டெபாசிட்டில் பணம் போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்யூச்சரில் தான் அந்த கொஸ்டினுக்கு வந்து விடை தெரியும். தட் குட் பி a challenge in the future. Sure, sir. Sir, raising fintech startups, sir, like, do you see it as a competition or like, you say like, நம்ம collaborate பண்ணிக்கலான்றீங்களா இல்லை both? இது கொலாபரேஷன் தான் நடந்தாகணும். ஸ்டாண்ட் அலோன் ஃபின்டெக்காகவும் முடியாது, பேங்க்ஸ் வந்து அவங்களோட கொலாபரேட் பண்ணலைன்னாலும் முடியாது. கண்டிப்பாக சார். பேங்க்ஸுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் ஜாஸ்தி. வி ஆர் டீலிங் வித் தி பப்ளிக் மணி. அதனால் எங்களுக்கு வந்து பொறுப்புகள் ஜாஸ்தி. அதனால் ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் வராதுங்கிறதுல ஒரு லெவலுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் ஃபின்டெக் கம்பெனி அவங்களுக்கு வந்து பாக்கி வெஞ்சர் கேபிட்டல்லையோ ஆர் வந்து அவங்களுக்கு ரிஸ்க் கேபிட்டலோட ஆக்சஸ் வந்து கூட. ஸோ அவங்க வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணினதுக்கப்புறம் பேங்க்ஸ் போய் கொலாபரேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால இந்த கொலாபரேஷனில் தான் இந்த மாடல் ஓடும். கண்டிப்பாக சார். சார் வேர் டு யூ என்விஷன் சார், லைக் உங்களோட விஷன் என்ன சார்? 5 years விஷன் சார் சியூபிக்கு சொல்கிறேன் சார். இது எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் அந்த விஷன் இதெல்லாம் இந்த பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. நாங்கள் எப்படி சொல்கிறோம் பார்க்குறோம், ஆர் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள மேண்டேட் என்னென்னா, இன்றைக்கி இந்தியாவிலேயே இருக்கிறதுலையே ப்ரைவேட் லிஸ்டட் பேங்க்கில் ஓல்டஸ்ட் பேங்க் வந்து சியூபி. அதாவது இப்போ வந்து 122வது வருஷத்தில் இருக்கோம். ஆமாம் சார். இது வந்து எங்களோட வந்து சீனியர் பேங்க்குங்கிறது 2 தான். ஒன்று பஞ்சாப் நேஷனல் பேங்க், இன்னொன்று வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறது வந்து என்னென்னா, இந்த 122 வருஷத்தில் எல்லா வருஷமும் வந்து கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக கொடுத்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி ஒரு க்ரோத்தை காமிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி இதை வந்து எங்களோட ஸ்டேக் ஹோல்டர் எல்லாருக்கும், அது கஸ்டமராக இருக்கட்டும், எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கட்டும், ரெகுலேட்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வேல்யூ அடிஷனை கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்து இதை எங்களோட வேலையை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட எதிர்பார்ப்பு. அதை மனசில் வச்சுட்டு தான் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக சார். சார்
என்ன அட்வைஸ் சார் கொடுப்பீங்க யங் அண்ட் அப்கமிங் பேங்கர்ஸ்க்கு? நீங்கள் எனக்கு ரொம்ப வயசாகிடுதுன்னு சொல்கிறீங்க, அதனால் வந்து அப்படி இல்லை சார், அப்கமிங் சார் முடிச்சுட்டு வராங்களா சார் இப்போ? அதாவது பேசிக்கலி இன்றைக்கி வந்து யாரும் அட்வைஸை வந்து எதிர்பார்க்கறது இல்லை, அட்வைஸை விரும்புகிறதும் இல்லை. ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட் வந்து நம்மக்கிட்ட சேர்றதுனால 1-2 விஷயங்கள் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரல் லைஃப் வந்து கொஞ்சம் சீரியஸான விஷயம்னு மனசில் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஒரு ரியல் லைஃபுக்கு, அதுவும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உள்ளே வரபோது காலேஜ்லேருந்து அது வெளியில் வந்துட்டோங்கிறது வந்து புரிஞ்சுண்டு அந்த சீரியஸ்னஸ் வேணும். கண்டிப்பாக சார். இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்டிடியூடு நல்லா இருந்தாலே லைஃப்பில் முன்னேறிடலாம். கண்டிப்பாக சார். ஆப்டிடியூடு ஒரு 10% குறைச்சலாக இருந்தாலும் அதை கூட பில்டு பண்ணிடலாம், மெனக்கட்டிக்கலாம். பட் வந்து ஆட்டிடியூடை வந்து கரெக்டாக இருக்கணும். ஈஸியாக எதுவும் கிடச்சிடும்னு எதிர்பார்க்க முடியாது. ஈஸியாக கிடைக்கிற எதுவும் அதுக்குண்டான உழைப்பு போடலைன்னா அது வந்து நிற்காது. அதனால் வந்து கொஞ்சம் சீரியஸாக லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரிக்குயர்மெண்ட்டு. அட்வைஸு கேட்குறதுங்கிறது பிடிக்காதுன்னு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் கேட்டதுனால நான் என்னோடய கருத்தை சொல்லிடுறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். சார் ஒரு பர்சனல் கொஸ்டின் சார், லைக் வாட் இஸ் அ டிப்பிக்கல் டே சார்? உங்களோட டிப்பிக்கல் டே என்ன சார்? வாட் டைம் யூ ஸ்டார்ட் யுவர் டே? அப்படின்னு நான் ஒன்றும் ஒரு ஃபிக்ஸடாக வச்சுக்கிறது. நார்மலாக இப்போ கும்பகோணத்தில் இருந்தேன்னா காலம்புற ஒரு 6-6:30க்கு ஏந்துக்கிறோம். நார்மல் டெய்லி கோரஸ் சார். கொஞ்சம் பூஜை புனஸ்காரம்லாம் உண்டு. ஒரு இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு 10 மணிக்கு இப்போ வந்தோன்னாக்க போகிறதே தெரியாது. மத்தியானம் லஞ்சு பார்த்துட்டு கொஞ்சம் நாள் ரெஸ்ட் எடுத்துப்பேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு இப்போ ஒரு 9-9:30 வரையில் போகும் நார்மல் டே ஹியர். இதில் கொஞ்சம் வாக்கிங்லாம் கொஞ்சம் சீரியஸாக ரெகுலராக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 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 40-45 மினிட்ஸ் வந்து அதெல்லாமும் பண்ணி விடுறது. ஸோ அதுதான் டிப்பிக்கலாக போகும். ஆஃபீஸ்குள்ளே வந்துட்டால் வேறு எதுவும் தெரியாது. கண்டிப்பாக சார். சார், அவுட் சைட் பேங்கிங் லைக் வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் சார்? நான் வந்து இதுக்கு எனக்கு நான் இதை வேலையை தவிர நான் 2 விஷயங்களில் நான் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறதுங்கிறது, ஒன்று கர்நாடக சங்கீதத்தில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, 2வது தமிழ் லிட்ரேச்சரில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. முன்னாடிலாம் நான் நிறையா படிச்சுட்டு இருந்தேன். பர்டிகுலர்லி என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 20ஆம் நூற்றாண்டோட ஒரு ஆரம்பத்தில் ஒரு முக்கால்வாசி வரையில் சங்கீதமோ ஈவன் தமிழ் சிறுகதைகள்லேருந்து ஆரம்பித்து எதாக இருந்தாலும் கும்பகோணத்தை சென்டராக வச்சு தான் ஒரு காலத்தில் நடந்திருக்கு. கண்டிப்பாக சார். ஸோ அதனால் வந்து அதோட தாக்கம் வந்து இருந்ததுனால அதில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டு உண்டு. கண்டிப்பாக சார். சார், இஃப் ஐ மே ஆஸ்க் யூ லைக் ஐ ரிமெம்பர் ஸ்டடிங் சம்வேர், நீங்கள் எக்ஸ் பிரசிடென்ட் ஜார்ஜ் புஷ்ஷோட ஒரு டின்னரில் இருந்தீங்கன்னு. ஜார்ஜ் புஷ்ஷோட ஆகலை, பிரசிடென்ட் மாளிகையில் ஆச்சு. ஓகே. அதாவது நான் ஹாங்காங்கில் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு பிஸ்னஸ் பிளான் காம்படிஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் ஆஸ்டினில் நடந்தது. சரி. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு காம்படிஷனை வின் பண்ணி ஹாங்காங்கை ரெப்ரசன்ட் பண்ணேன். ரைட். சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்கை ரெப்ரசன்ட் பண்ணி போனேன். இதில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்ஸஸ் ஆஸ்டின்ங்கிறது தான் வந்து டெக்ஸஸோட கவர்னர் மேன்ஷன். இந்த டெக்ஸஸ் யூனிவர்சிட்டியோட பக்கத்தில் தான் கவர்னர்ஸ் மேன்ஷன். சரி. அங்கே இருக்கிற அந்த காம்படிஷன் வந்து வருஷம் நடக்கும். அதில் என்னன்னாக்க அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபெண்ட்டுக்கு கவர்னர் வந்து ஒரு டின்னர் கொடுப்பார். ஸோ அந்த எனக்கு முந்தின பேட்சுக்காரங்கெல்லாம் வந்து ஜார்ஜ் புஷ்ஷோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகே. ஸோ 2000ஆவது வருஷம் நான் அங்கே இப்போ போன போது அப்போ தான் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு ஜார்ஜ் புஷ் நிற்கிறதுனால அவர் டூரில் போயிட்டார். கவர்னர் மேன்ஷனில் டின்னர் நடந்தது. பட் வைஸ் பிரசிடென்ட்டு தான் அதை அப்போது கொடுத்தார் இதுக்கு. ஸோ அதனால் அதுதான் அப்போது வின் பண்ணிடுது. சார், லைக் த லாஸ்ட் கொஸ்டின் சார், லைக் who do you think is your role model, or like do you have any book particularly ஒரு புத்தகம்? ஏன்னா இதை பார்த்து நிறைய பேர் இதே கூட ஸ்டார்ட். நான் ரொம்ப அதெல்லாம் காம்ப்ளிகேட் எல்லாம் பண்ணிக்கிறது இல்லை. சரிங்க சார். அது வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு கண்டிப்பாக நமக்கு என்ன தோன்றுதோ அதை வந்து பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக சார். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு கன்சர்ன்ட் ஆசாமிகளோட இப்போ பாக்கி ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும் வெளியிலையாக இருக்கட்டும் நம்ம பேசி ஒரு ஃபீட்பேக்கையும் வாங்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். கண்டிப்பாக சார். நான் ரொம்ப ஒரு ஒரு தியரிட்டிக்கலாவோ ஒரு இதுவாகலாம் நான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது இல்லை. நான் கடவுள் புண்ணியம். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இட் வாஸ் ப்ளஷர் அண்ட் ஹானர் ஹேவிங் யூ இன் அவர் ஷோ சார்.
இட்ஸ் மை ப்ளஷர். கண்டிப்பாக சார். லைக் நோ ஐ ஹோப் உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் மென்டரிங் லாட் ஆஃப் பீப்புள் சார். டெஃபினட்டாக நல்லபடியாக. தேங்க்யூ.